பொள்ளாச்சி பாலியல் வழக்கு போன்றே கொடநாடு வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தரப்படும். எடப்பாடி பழனிசாமி போய் கூறுவதையே வேலையாக செய்கிறார் என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குறித்து ஊரே அறியும். ராணுவ வீரர்கள் குறித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். உதகை அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் முதலமைச்சர். புதிய கல்விக் கொள்கை மூலம் கலை கல்லூரிகளிலும் நுழைவுத் தேர்வை கொண்டுவர மத்திய அரசு முயற்சி. கல்லூரி கனவு திட்டத்தை தொடக்கி வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு வெளியாகிறது. நண்பகலில் +1 தேர்வு முடிவுகளை வெளியாகும் என அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் PR கவாய். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा तथा मैं सम्यक प्रकार से और श्रद्धापूर्वक तथा अपनी पूरी योग्यता ज्ञान और विवेक से तथा मैं सम्यक प्रकार से और श्रद्धापूर्वक तथा अपनी पूरी योग्यता ज्ञान. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு பின் மத்திய அமைச்சருடன் பிரதமர் மோடி ஆலோசனை. எல்லை தாண்டி சென்றதாக பாகிஸ்தான் வீரர்களால் பிடிக்கப்பட்ட பாதுகாப்பு வீரர் ஒப்படைப்பு. 20 நாட்களுக்கு பின் இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைவு. 1 கிராம் 8805 ரூபாய்க்கும் 1 சவரன் 70,440 ரூபாய்க்கும் விற்பனை. நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் பகுதியில் திமுக கவுன்சிலர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. இருசக்கர வாகனத்தில் வந்து குண்டு வீசிய 4 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. தஞ்சாவூர் அருகே சப்பர திருவிழாவில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கு கத்தி குத்து. சப்பரத்தை பாதிகள் நிறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். முப்படை வீரர்களை பெருமைப்படுத்தும் விதமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பேரணி. தேசிய கொடிகளை கையில் ஏந்தியபடி மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் பயணம். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர், அக்னூர், பந்திப்போரா, ஆர்எஸ்புரா உள்ளிட்ட பகுதிகளில் இயல்பு நிலை திரும்புகிறது. பள்ளிகளுக்கு செல்ல தொடங்கிய குழந்தைகள், அன்றாட பணிகளை தொடங்கிய மக்கள். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் பாதுகாப்பு அதிகரிப்பு. குண்டு துளைக்காத புதிய பாதுகாப்பு வாகனத்தை வழங்கியது உள்துறை அமைச்சகம். கோடை விடுமுறையை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பு. மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் தெற்கு ரயில்வே ஏற்பாடு. அருணாச்சல பிரதேசத்தின் மாவட்ட பெயர்களை மாற்றுவதை சகித்துக் கொள்ள முடியாது. சீனாவின் செயலுக்கு இந்திய வெளியுறவுத்துறை கடும் கண்டனம். சேலத்தில் மாமியாரின் ஜிபே அக்கவுண்ட் மூலமாக கைதிகளிடம் பணம் பெற்ற சிறை வார்டன் சஸ்பெண்ட். ஓராண்டாக சுமார் 4 லட்சம் ரூபாயை சுருட்டியது விசாரணையில் அம்பலம். நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து பிரேக் பிடிக்காததால் நகர பேருந்தின் மீது மோதி விபத்து. பேருந்தின் கண்ணாடி உடைந்ததில் 12 பேர் காயம். திருச்சியில் கடன் தொல்லையால் 2 குழந்தைகளின் உயிரை பறித்து பெற்றோர் தற்கொலை. கடன் தொல்லை அதிகரித்ததால் விபரீத முடிவு. சவுதி அரேபியாவில் 2 நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் தூங்கி வழிந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிகுந்த சோர்வுடன் காணப்படும் வீடியோவை பகிர்ந்து நெட்டிசன்கள் விமர்சனம்.